பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். மார்க் காஸ்பல் சாப்டர் 6 verse 19. ஏரோதியாளும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள், அகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, தேவன் அறியாமல் உங்கள் வாழ்க்கையில் யாரும் குறுக்கிட முடியாது. நல்ல ஒரு ஆமேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் ஆவியில் ரிசீவ் பண்ணிக்கோங்க. தேவன் அறியாமல், தேவன் அனுமதிக்காமல் உங்கள் வாழ்க்கையில் ஒருவரும் குறுக்கிட முடியாது, உங்கள் மீது கை போட முடியாது. ஏனென்றால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தினால் நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். இந்த பகுதியிலே பார்க்கிறோம், யோவான் ஸ்நானகன் மீது ஏரோதியாளுக்கு மிகுந்த கோபம். ஏனென்றால் இவளை அந்த ஏரோது வைத்து கொண்டிருப்பதை குறித்து யோவான் ஸ்நானகன் திட்டமாய் பேசிவிட்டார். இதுவரைக்கும் அந்த ராஜ்யத்தில் இந்த அசுத்த பாவத்தை ஒருவரும் கண்டிக்காத போது, ஒரு யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்தில் வாசம் பண்ணுகிறவன், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுடைய உணவு, ஒட்டகம் மயிர் உடை அவனுடைய உடை, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அந்த ஏரோதை பார்த்து, ஏரோதியாளை பார்த்து இந்த காரியத்தை சுட்டி காட்டின போது அவளுக்கு மிகுந்த கோபம். எப்படியாகிலும் யோவான் ஸ்நானகனை தீர்த்து கட்ட வேண்டும், அவனுக்கு ஒரு முடிவு உண்டாக்க வேண்டும் என்று அவள் கங்கணம் கட்டுகிறாள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவள் அவனுக்கு விரோதமாக சதி நினைத்தாலும் அவளால் கூடாமற் போயிற்று. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், உங்களுக்கான ஓட்டத்தை, உங்களுக்கான பாதையை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிற காலம் மட்டும் ஒருவரும் உங்கள் மீது கைபோட முடியாது. உங்களில் அநேகருக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த வார்த்தை இந்த நாளிலே அதுதான் கர்த்தருடைய ரேமா. அது என்ன? உங்களுக்கு விரோதமாய் பில்லி சுனியம், மந்திரவாதம், உங்களுக்கு எதிராக மனுஷ ஆலோசனைகள், மனித எண்ணங்கள் சித்தியாமற் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களில் அநேகர் நீங்கள் யோசிக்கிறது இருக்கிறது. அது என்னவென்றால், எனக்கு விரோதமாக என் குடும்பம் எழும்புது, என் சொந்தக்காரங்க எழும்புகிறாங்க, என் வேலை ஸ்தலத்தில் என் வேலையை எடுக்கும்படியாக அநேகர் எழும்புகிறாங்க, என்னுடைய குடும்பத்தில் நான் வாழக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு விரோதமாக செய்வினை வைக்கிறாங்க. இப்படி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த நாளில் கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் அறியாமல் ஒருவரும் உங்களை நெருங்க முடியாது. எப்படி யோவான் ஸ்நானகனை ஏரோதியாளால் நெருங்க முடியவில்லையோ, அந்த பகுதி ரொம்ப அழகாக சொல்லுது, அவனை கொன்று போட மனதாக இருந்தால் ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. மனிதர்கள் எண்ணம் கொள்ளலாம், மனித யோசனைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகலாம், அநேகர் அதற்கு உதவியும் செய்யலாம். ஆனாலும் உங்களை ஆட்கொண்ட தேவன், உங்களை அறிந்த தேவன் உங்களை ஒருபோதும் அவருடைய சித்தம் இல்லாமல் நெருங்க விட மாட்டார். அவருடைய சித்தமெல்லாம் நீங்கள் பூரணமாய் வாழ்வதும், நீங்கள் ஜீவனோடு இருப்பதும், அநேகருக்கு பயன்படுவதும் தான் தேவனுடைய சித்தம். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, எனக்கு விரோதமாக பழி சொல்கிறாங்க சொல்லி சொல்லி உங்களை நீங்கள் சோர்வுக்கு உள்ளாக்காதீங்க. அவர் அறியாமல் உங்கள் மீது யாரும் கைப்பட முடியாது. இயேசுவுக்கும் இந்த மிரட்டல் வந்தது. இதே ஏரோது ராஜா இயேசுவை மிரட்டினான். அப்பொழுது சொன்னார்கள், இயேசுவே, இந்த எல்லைக்குள்ளே இருக்கிற தீர்க்கதரிசிகளை ஏரோது ராஜா கொன்று போட மனதாக இருக்கிறான். இந்த செய்தி கேட்ட உடனே இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளைக்கும் நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பேன். தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒரு தீர்க்கதரிசி கூட கொலை செய்யப்பட மாட்டான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று இயேசு தைரியமாய் முழங்கினார். நீங்களும் முழங்குங்கள், ஜெயமெடுங்கள். உங்கள் காதுகளிலே செய்திகள் வரும்பொழுது உங்களுக்கு விரோதமாக இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அருமையான பாடல் வரிகள் எனக்கு ஞாபகம் வருது. என்னை மறவா ஏசுநாதா என்கிற பாடலில் சகோதரி சாரால் நவரோஜி அவர்கள் எவ்வளவு அழகாக பாடியிருக்கிறாங்க.
நீர் அறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. ஆமேன். நீங்கள் இந்த காலை வேளையில் அந்த பாடல் வழிகளை பாடி, நீர் அறியா யாதும் நேரிடா என் தலை முடி கூட உம்மால் எண்ணப்பட்டிருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி தைரியமாய் உங்கள் காரியத்தை நடப்பியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாளிலும் யாரெல்லாம் துக்கத்தோடு எனக்கு விரோதமாக இவங்க செய்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க, மனித ஆலோசனை எழும்புது, மனுஷ யுத்தம் எழும்புது, அபாண்டம் எழும்புது, என்னால் ஒழுங்காக செய்ய முடியலையே என்று வருத்தப்பட்டு பயந்து அச்சத்தோடு இருக்கிறவர்களை இந்த வார்த்தை தொடுவதாக. நீர் அறியாமல் எதுவும் நேரிடாத ஆண்டவரே. அவர்கள் ஓட்டம் ஜெயத்தோடு இருக்கட்டும். தேவ பிள்ளைகளுடைய ஓட்டம் ஜெயமாக இருக்கட்டும். சத்துரு மடங்கடிக்கப்படுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள் ஜெயமெடுத்து ஓடட்டும், நம்பிக்கையோடு ஓடட்டும். எங்கள் தேவன் கொடுத்த நம்பிக்கையின் வார்த்தைக்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.